முத்தையா என்ற கவிஞர் கண்ணதாசன் 1927 ஜூன் 24 இன்றைய சிவகங்கை மாவட்டமான சிறுகூடல்பட்டி செட்டிநாட்டில் பிறந்தவர். இவரது பெற்றோர் சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி ஆட்சியாகும். பகவான் கிருஷ்ணன் மீது கொண்ட ஆழமான பக்தியால் முத்தையா என்ற இயற்பெயரை கண்ணதாசன் என்று மாற்றியவர். விசாலாட்சி ஆட்சிக்கு தாமதமாக பிறந்த கண்ணதாசன் குழந்தை பேறு இல்லாத அவரது உறவினர் வீட்டில் வளர்க்கப்பட்டார். தனது 11வது வயதில் மீண்டும் தனது தாய் விசாலாட்சி ஆட்சியிடம் சென்றடைந்தார். இதனால் பள்ளி கல்வியை முறையாக தொடர முடியாமல் 5ஆம் வகுப்புடன் முடித்துக் கொண்டார். கண்ணதாசன் இளமையிலேயே அச்சு ஊடகத்தின் மேல் ஆர்வம் கொண்டு பல பத்திரிகைகளில் பணியாற்றியவர். இந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் திரைப்பட விமர்சனங்கள், கதைகள் மற்றும் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வ மிகுதியால் சொந்தமாக படங்களை தயாரிக்க முயன்றார். ஆனால் கண்ணதாசனின் முயற்சி பெரும் தோல்வியை தழுவியது. அக்காலகட்டத்தில் தயாரிப்பாளர் A.L. சீனிவாசன் என்பவர் கண்ணதாசனுக்கு அறிமுகமானதோடு அவர் தயாரித்த கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்திற்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடல் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே. இந்த பாடலின் மூலமே திரையுலகின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தார். கவிஞர் கண்ணதாசன் 5000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார். கண்ணதாசன் திரைப்பட பாடல்களுக்காக தேசிய விருது உட்பட பல விருதுகளை பெற்றார். ஒரு சமயத்தில் ஒரு படத்தின் பாடல் பதிவுக்காக கண்ணதாசன் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே ஸ்டுடியோவிற்கு வந்துவிட்டார். ஆனால் மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன் முந்தைய நாள் இரவு முழுவதும் வேலை பார்த்ததால் அதிகாலையில் அயர்ந்து தூங்கிவிட்டார். கவிஞர் கண்ணதாசன் M.S. விஸ்வநாதனுக்காக காத்திருந்து பின்னர் கோபப்படாமல் ஒரு தாளில் அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவோ என்று எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார். அதன் பின்னர் ஸ்டுடியோவுக்கு வந்த M.S. விஸ்வநாதன் அந்த காகிதத்தை படித்து அந்த வரியின் ஆழம் மற்றும் துள்ளலை கண்டு வியந்தவர் அந்த வரியையே பல்லவியாக கொண்டு எம்ஜிஆர் நடித்த பணத்தோட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற சோக பாடலை உருவாக்கினார். ஒரு கல்லூரி கவியரங்கத்தில் கவிதை வாசிக்க கண்ணதாசன் அழைக்கப்பட்டார். ஒரு மாணவன் எழுதிய கவிதை நன்றாக இருந்ததால் தான் எழுதிய கவிதையை அந்த மாணவனை வாசிக்க சொல்லிவிட்டு மாணவன் எழுதிய கவிதையை கண்ணதாசன் வாசிக்க முடிவு செய்தார். கண்ணதாசன் தன் பெயரை சொல்லி அந்த மாணவனின் கவிதையை வாசிக்கும் போது அரங்கமே ஆர்ப்பரித்ததோடு நீண்ட நேர கைத்தட்டலும் ஓயவில்லை. அதே சமயம் கண்ணதாசன் எழுதிய கவிதையை அந்த மாணவன் வாசித்த போது பெரிய வரவேற்பும் இல்லை. வாசித்து முடிந்ததும் கண்ணதாசன், இன்று நான் வாசித்த கவிதை நான் எழுதியது அல்ல, உங்கள் கல்லூரி மாணவரே எழுதியது. கவிதை நன்றாக இருந்தால் மட்டும் போதாது, வாசிப்பவர் யார் என்பதும் இங்கு முக்கியம் என்று வெளிப்படையாக அறிவித்தார். இது பொது வாழ்வில் அவரது நேர்மையையும் தன் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியது. கவிஞர் கண்ணதாசன் யாரிடமாவது பணம் இல்லை என்றாலோ அல்லது யாராவது உதவியின்றி கேட்டு வந்தாலோ யோசிக்காமல் அள்ளி கொடுக்கும் குணம் கொண்டவர். இதனால் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக பணம் இல்லாமல் சிரமப்பட்ட காலங்களும் உண்டு. கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய சொந்த திரைப்பட தயாரிப்பு மற்றும் பத்திரிகை வெளியீடு போன்ற வணிக முயற்சிகளில் ஏற்பட்ட தோல்விகளால் கடனாளியாக மாறி பல சமயங்களில் தனிப்பட்ட முறையில் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார். கவிஞர் கண்ணதாசன் 3 மனைவிகளை மணந்தவர். இது அக்காலகட்டத்தில் விமர்சனத்திற்குரிய விஷயமாகவே இருந்தது. பல மனைவிகள் மற்றும் பெரிய குடும்பத்தை பராமரிக்கும் சவால்கள் காரணமாக தனிப்பட்ட வாழ்வில் தொடர்ந்த சிக்கல்களும் மன அழுத்தமும் தன்னுடைய பாடல்களில் சோகம் மற்றும் இயக்கத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். திமுகவின் கொள்கை முழக்கங்களை உருவாக்க உறுதுணையாக இருந்த கவிஞர் கண்ணதாசன் அண்ணாதுரையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் திமுகவை விட்டு விலகி காங்கிரஸில் இணைந்தார். கவிஞர் கண்ணதாசன் சந்தித்த பொருளாதார தோல்விகள், உறவு சிக்கல்கள் மற்றும் அரசியல் நெருக்கடிகள் அவரை ஆன்மீக பக்கத்தின் திரும்ப செய்து அர்த்தமுள்ள இந்து மதம் மற்றும் இயேசு காவியம் போன்ற நூல்களை எழுத தூண்டியது. கவிஞர் கண்ணதாசன் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பியது மன அமைதிக்காகவே. வெகுமதி, பாராட்டு, பணம் என அனைத்தையும் பார்த்தாகிவிட்டது. ஆனால் மன அமைதி எதிலும் கிடைக்கவில்லை. அதை ஆன்மீகத்தில் தேடுகிறேன் என்று தன்னுடைய நண்பர்களிடம் கூறியது அவரது மறைக்கப்பட்ட துயரத்தின் வெளிப்பாடாகும். அக்காலகட்டத்தில் சில தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் கவிஞர் வாலியையும் கண்ணதாசனையும் மாறி மாறி பயன்படுத்திய போது இருவருக்கும் இடையேயான போட்டி சவால்கள் நிறைந்ததாகவே இருந்தது. இது கவிஞர் கண்ணதாசனுக்கு சில நேரங்களில் உந்து சக்தியாகவும் வேறு சில நேரங்களில் மன அழுத்தமாகவும் இருந்தது. கவிஞர் கண்ணதாசன் திரைத்துறை மற்றும் வணிக பிரச்சனைகள் காரணமாக அடிக்கடி இருப்பிடங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். அதிகாலையில் அவர் எந்த வீட்டில் இருப்பார் என்று யாருக்கும் உறுதியாக தெரியாது. கவிஞர் கண்ணதாசன் பெரும்பாலும் ஹோட்டல்களிலோ நண்பர்கள் வீட்டிலோ அல்லது அவர் எழுதும் இடங்களிலோ இரவை கழிப்பார். இந்த நாடோடித்தன்மை அவருக்கு பாடல் எழுதும் தனிமையை கொடுத்ததோடு பாடல் எழுதும் போது உலக தொடர்புகளை துண்டித்துக் கொள்வார். ஆரம்ப காலங்களில் கவிஞர் கண்ணதாசன் பாட்டெழுத தொடங்கிய போது பெரும்பாலும் கலகலப்பான புத்துணர்ச்சி தரும் பாடல்களே எழுதியுள்ளார். ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கலாக மாறும்போது அவர் எழுதிய பாடல்கள் சோகம், ஏமாற்றம் மற்றும் தத்துவார்த்த வழி நிறைந்தவையாக இருந்தன. கவிஞர் கண்ணதாசன் பொதுவெளியில் காட்டிய பணக்கார தோற்றம் மற்றும் தாராள மனப்பான்மை உள்ளுக்குள் இருந்த ஆழ்ந்த நிதி மற்றும் உறவு சிக்கல்களை மறைப்பதற்கான முகமூடியாவே செயல்பட்டது. கவிஞர் கண்ணதாசன் ஒரு செட்டிநாடு இந்துவாக பிறந்தாலும் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் கிறிஸ்துவத்தின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். கவிஞர் கண்ணதாசன் தனிப்பட்ட முறையில் சில கிறிஸ்துவ நண்பர்களிடம் மட்டுமே இந்த ஈடுபாட்டை பகிர்ந்து கொண்டார். கவிஞர் கண்ணதாசன்
தன்னை ஒரு புறம்போக்கு கவிஞர் என்று தன்னைத்தானே அழைத்துக் கொண்டார். அதாவது எந்த ஒரு நிலையான கூட்டத்திற்குள்ளும் குடும்ப அமைப்புக்குள்ளும் எல்லைக்குள்ளும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாத ஒரு நாடோடி மனப்பான்மையே கவிஞர் கண்ணதாசனின் வாழ்வில் ரகசியமாக இருந்தது. கவிஞர் கண்ணதாசனின் தீவிர புகைப்பழக்கம் மற்றும் கடுமையான வேலைப்பளு காரணமாக பல ஆண்டுகளாகவே உடல் நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதய நோய்கள் மற்றும் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் அவரை வாட்டி வதைத்தன. 1981ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள தமிழ் அமைப்பு நடத்திய ஒரு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக அமெரிக்கா சென்றார். அமெரிக்காவில் இருந்தபோது திடீரென உடல் நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். கவிஞர் கண்ணதாசனின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அக்டோபர் 17, 1981 அன்று சிகாகோவில் உள்ள மருத்துவமனையில் தனது 54வது வயதில் காலமானார். கவிஞர் கண்ணதாசனின் உடல் சிகாகோவில் இருந்து சென்னைக்கு வரவழைக்கப்பட்டது. கவிஞர் கண்ணதாசனின் மறைவு தமிழ் திரையுலக சமூகத்தால் மிகவும் துக்கத்துடன் அனுசரிக்கப்பட்டது. கவிஞர் கண்ணதாசனின் மறைவுக்கு பிறகு அவர் எழுதிய நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற வரிகள் அவரது வாழ்க்கைக்கு முத்தாய்ப்பாக அமைந்தது. அர்த்தங்கள் அத்தனையும் அள்ளி தந்தவன் தமிழ் நெஞ்சில் நீக்கமர நிறைந்திருக்கும்